ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைய நீங்க சரியான விதத்துல நடத்தியிருக்கீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சிலர் கரெக்டா நடத்திருப்பீங்க, ஒரு சிலர் எவ்வளவுதான் நான் நடத்தினாலும் பிள்ளைகள் கேட்கறது இல்லையே அப்படின்னு வேதனையோடு இருப்பீங்க. ஒரு சிலர் இப்பதான் யங் ஃபாதரா இருப்பீங்க, சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு இருப்பாங்க, இதை எப்படி நடத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், பிள்ளைங்களை நீங்க நடத்தணும். மனோவா ஆண்டவரிடத்துல கேட்டாரு, எனக்கு பிறக்க போகிற பிள்ளைய எப்படி நடத்தணும். எப்போ சொன்னார் தெரியுமா? பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே கேட்குறாரு, நான் என் பிள்ளையை எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்க போறீங்க, இப்போ கேட்க போறீங்க, ஆண்டவரே எனக்கு பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு எனக்கு கற்றுத்தாங்க. ஒருவேளை நான் முதிர்ந்த வயதில் இருக்கிறேன், பிள்ளைகளை எவ்வளோ நான் நடத்தினேன், ஆனாலும் பிள்ளைகள் கீழ்ப்படியலை, உம்முடைய பாதையில் நடக்கலைன்னு ஒருவேளை ஒரு ஏக்கத்தோடு இருப்பீங்கன்னா நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அப்பா, அவங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, பிள்ளைகளை உங்க பக்கம் திருப்புங்கப்பான்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லி 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 எவ்வளவுதான் சொன்னாலும் பிள்ளைங்க கேட்காம உங்களை ரொம்ப கோபமாக திட்டி பேசுனாங்கன்னா, பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க நடத்துங்க, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், இனிமே நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? நீங்க ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை உம்முடைய பாதையில நான் நடத்துவேன் அப்பா.